இறையேசுவில் அன்பார்ந்த சகோதர சகோதரிகளை திருவிவிலியம் அறிவோம் பகுதியில் இன்று நாம் திருவிவிலியத்தின் சிறிய இறைவாக்கின நூல்களில் ஒன்றான ஆகாய நூலை பற்றி சுருக்கமாக அறிந்து கொள்வோம். இந்த நூல் சிறியது என்றாலும் கடவுளின் பணிக்கு முதலிடம் கொடுக்க நம்மை அழைக்கின்றது. வரலாற்று பின்னணி: யூதர்கள் 70 ஆண்டுகள் பாபிலோனிய அடிமைத்தனத்திலிருந்து மீண்டும் எருசலேமுக்கு திரும்பினர். அவர்கள் ஆண்டவருடைய ஆலயத்தை மீண்டும் கட்ட அடித்தளமிட்டார்கள். ஆனால் எதிர்ப்புகள் மற்றும் அக்கறையின்மை காரணமாக 16 ஆண்டுகள் ஆலய வேலை நிறுத்தப்பட்டது. அந்த நேரத்தில் மக்கள் தங்கள் சொந்த வீடுகளை மட்டும் கட்டி கொண்டிருந்தார்கள். அதாவது தங்கள் சொந்த காரியத்துக்கு மட்டும் முன்னுரிமை கொடுத்திருந்தார்கள். ஆனால் ஆண்டவருடைய ஆலயம் பாழடைந்து கிடந்தது. அதனால் ஆண்டவருடைய காரியத்துக்கு முதலிடம் கொடுக்க வேண்டும் என்று ஆகாய் மக்களை எச்சரிக்கின்றார். ஆகாய் நூலின் 4 முக்கிய செய்திகள். 1. கடவுளுக்கு முதலிடம். அதிகாரம் 1. ஆகாய் மக்களை கேட்கின்றார், ஆண்டவருடைய ஆலயம் பாழடைந்து இருக்கும்போது நீங்கள் மட்டும் அழகான வீடுகளில் இருக்கலாமா என்று. இதனால் மக்கள் தங்கள் தவறுகளை சிந்தித்து ஆலயத்தை மீண்டும் கட்ட தொடங்கினார்கள். 2. புதிய ஆலயத்தின் மகிமை. 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 1-9. சாலமோனின் பழைய ஆலயத்தை நினைத்து பார்த்தார்கள். புதிய ஆலயம் சிறிது என்று சோர்ந்தார்கள். ஆனால் ஆண்டவர் கூறுகின்றார், இந்த ஆலயத்தின் மகிமை முந்தைய ஆலயத்தை விட அதிகமாக இருக்கும் என்று. 3வது செய்தி 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 10-19. ஆசீர்வாதத்தின் ஆரம்பம். மக்கள் தேவனுடைய பணியை தொடங்கும் போது கர்த்தர் கூறுகின்றார், இன்று முதல் உங்களுக்கு நான் ஆசி வழங்குவேன் என்று. 4ஆம் செய்தி செருபாபேலுக்கு வாக்குறுதி. 2ஆம் அதிகாரம் இறைவார்த்தை 20-23 வரை. ஆண்டவர் யூதாவின் ஆளுநரான செருபாபேலுக்கு ஒரு சிறப்பு வாக்குறுதியை அளிக்கின்றார். நான் உன்னை முத்திரை மோதிரமாக வைப்பேன் என்று கூறுகின்றார். இது எதிர்காலத்தில் வரும் மெசியாவின் வாழ்க்கையோடு தொடர்புடையதாக கருதப்படுகின்றது. ஆகாய் நூலின் முக்கிய பாடம். இது நமக்கு 3 பாடங்களை கற்பிக்கின்றது. 1. கடவுளின் காரியத்துக்கு நாம் முதலிடம் கொடுக்க வேண்டும். 2. தேவனுக்கு கீழ்ப்படிந்தால் ஆசீர்வாதத்தை கொண்டு வரும். 3. கர்த்தர் நம்மோடு இருப்பார் என்ற நம்பிக்கையை தருகின்றது. இறுதியாக ஆகாய் இறைவாக்கினர் சொல்லும் முக்கிய செய்தி, உங்கள் வழிகளை சீர்படுத்துங்கள் என்று. நாம் கடவுளின் காரியங்களுக்கு முதலிடம் கொடுத்தால் அவர் நம் வாழ்க்கையை ஆசீர்வதிப்பார் என்று. ஆகவே அன்பர்களே, நாம் எப்பொழுதும் இறைவனுக்கு முதலிடம் கொடுத்தால் அவர் நம்மை நிறைய ஆசீர்வாதத்தால் நிரப்புவார். மீண்டும் திருவிவிலியம் அறிவும் பகுதியில் சந்திப்போம். அதுவரை இறை ஆசீர்வாதத்தோடு இருப்போம். எல்லாம் வல்ல அன்பிறைவன், தந்தை, மகன், தூய ஆவியார் உங்களை ஆசீர்வதிப்பாராக.